இன்னைக்கு மாணவர் சமுதாயம் இந்திய நாட்டில் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய நேரத்தில் மத்திய அரசாங்கம் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த மாணவர்கள் மத்தியிலே ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்கியிருக்கின்றார்கள். அவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக சிபிஎஸ்இ என்று சொல்லக்கூடிய பாடத்திட்டத்தின் மூலமாக பல்வேறு குளறுபடிகளை எல்லாம் செய்து அந்த சிபிஎஸ்இனுடைய தேர்வு முறையே ஒரு கேள்விக்குறியாக ஆக்கக்கூடிய இன்றைய தினம் நிலைப்பாடு வந்திருக்கின்றதுன்னு சொல்லலாம். இந்த கேள்விக்குறியானது அரசியல் கட்சிகளால் உருவாக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. மாணவர்களே முழுமையாக ஆய்வு செய்து அதனுடைய வெளிப்பாடுகளை இன்றைய தினம் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய நாடு முழுவதும் இது எதிர்கொண்டு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கின்றது. இதை உருவாக்கிய அந்த நிர்வாகத்தை இன்றைய தினம் மாற்றியிருக்கின்றார்கள். இதுவே அவர்கள் தங்களுடைய குறைபாடுகளை ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடு என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, நீட் தேர்விலேயும் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் இன்றைய தினம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த குற்றச்சாட்டினுடைய அடிப்படையிலே இளைய சமுதாயம் இன்றைய தினம் அந்த துறையை வகிக்கின்ற மத்திய கல்வித்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்களை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த நீட் தேர்வு இன்றைய தினம் கூட பல்வேறு குளறுபடிகள் இருக்கின்றன. வினாத்தாள் லீக்கேஜ் என்று சொல்லக்கூடியது, அதேபோல தேர்வு எழுதியதற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய விடைத்தாள்கள் மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள், அது மட்டுமல்ல அந்த வினாத்தாள்கள் விடைத்தாள்கள் திருத்துவதற்கு உண்டான டெண்டர்களிலே வந்த முறைகேடுகள், இப்படி பல்வேறு குளறுபடிகள் இன்றைய தினம் மாணவர்களே முன்னின்று கண்டுபிடித்து இதை வெளியிலே கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களே குற்றச்சாட்டை தருகின்றார்கள். இளைய சமுதாயம் இன்றைய தினம் மத்திய அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை முழுமையாக இழந்திருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நாட்டுடைய பிரதமர் மதிப்பிற்குரிய மோடி அவர்கள் அதற்கு உண்டான எந்த காரணத்தையும் இதுவரையும் விளக்கம் தரவில்லை. அதற்கு உண்டான நிர்வாக சீர்கேடுகளை நிவர்த்தி செய்வதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அளவிலே இந்த இடம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் பெரிய குற்றச்சாட்டு. இதன் காரணமாக இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புதுவையில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் மூலமாக, ஏன்னா மற்ற மாநிலம்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ கம்மி, ஆனால் புதுவையில் சிபிஎஸ்இ தான் முழுமையாக அரசாங்க பாடத்திட்டம். அந்த பாடத்திட்டத்திலே முழுமையாக புதுவையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பாதித்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அதற்கும் மேலாக இன்னும் வேணும்னு சொல்லிட்டு வேணும்னு குழப்பம் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6வதிலிருந்து 8வது வரை என்று சொல்லக்கூடிய மிடில் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்திட்டத்தில் மட்டும்தான் மூன்றாவது மொழி என்று சொல்லக்கூடிய திட்டம் இருந்தது. அதையும் மாற்றி ஹை ஸ்கூல் லெவல் என்று சொல்லக்கூடிய 9வது 10வது வகுப்பிலேயும் அந்த 3வது மொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக புதுவையினுடைய மாணவர்களுக்கு விருப்ப பாடமாக இருந்த பிரெஞ்சு மொழியை இவர்கள் தராமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அதற்குண்டான கடிதத்தை எழுதியும் கூட
இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இதுவரை அதை பற்றி எந்த விதமான பதிலையும் தராமல் இருக்கின்றார்கள். இது முழுமையாக மத்திய அரசாங்கத்தினுடைய தோல்விதான் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை இன்றைய தினம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதை தட்டி கேட்கக்கூடிய மாணவர் அமைப்புகளை சார்ந்தவர்களை ராஜஸ்தான் மாநிலத்திலே தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். கர்நாடக மாநிலத்திலே அவர்கள் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பல்வேறு இடங்களிலே மாணவர்களின் மீது அடக்குமுறை கொண்டு வருகின்ற ஒரு அமைப்பினை இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். காங்கிரஸ் கட்சியானது முழுமையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் அதை முன்னின்று நடத்தக்கூடிய நிலையிலே இன்றைய தினம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு பல்கலைக்கழகங்களின் முன்பாக சென்று போராட்டங்களை நடத்துவதற்கு உண்டான அமைப்புகளை உருவாக்கியிருக்கின்றார்கள். அதன் மூலமாக மாணவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும், அவருடைய எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த போராட்டம் என்று சொல்ல வேண்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா 12 ஆண்டு சாதனை என்று சொல்லக்கூடிய மோடி அரசாங்கத்தினுடைய சாதனையிலே மதிப்பிற்குரிய மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் புதுவைக்கு வருகின்ற நேரத்திலே 15,000 கோடி ரூபாய் புதுவைக்காக தந்திருக்கின்றோம், சிறப்பு நிதியாக நாங்கள் இந்த 5 ஆண்டுகளிலே கொடுத்திருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலத்திலே நம்முடைய புதுவை முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கம் எந்த விதமான உதவியும் செய்யவில்லை என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் கொடுத்த அந்த 15,000 கோடி ரூபாயை முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று விளக்கம் தர வேண்டும். இது அவருடைய கடமையாகும். ஏனென்றால் மத்திய அமைச்சர் ஒருவர் மிக விளக்கமாக 15,000 கோடி ரூபாய் இந்த 5 ஆண்டு காலத்திலே நாங்கள் தந்திருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய விளக்கத்தினை தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பிஜேபியினுடைய தலைமையும் அதை கூறியிருக்கின்றார்கள். அந்த 15,000 கோடி ரூபாயுடைய செலவுகள் எதற்காக செலவு செய்யப்பட்டது என்பதை இவர்கள் வெளியிட வேண்டும். அதற்கு பிறகு பார்த்தால் இன்றைய தினம் அவர்கள் அமைச்சரவை ஆரம்பிக்கப் போகின்றோம் என்று கூறுகின்றார்கள். நான் கேட்கிறேன், இவருக்கு தான் எல்லா அதிகாரம் இருக்குது, என்னத்துக்கு இவருக்கு அமைச்சர் தேவையே இல்லை. இவர் அமைச்சர் போட்டாலும் இன்னும் அவர் போர்ட்போலியோ கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு 3 மாசம் ஆக போகுது. சட்டமன்றமும் தேவையில்லை. அதனால இவர் ஒன்றியே நடத்தலாம். இதெல்லாம் தேவையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எங்களுடைய காங்கிரஸ் கட்சி என்னதுன்னு, இவருடைய சர்வாதிகார போக்குக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, இவரே முழுமையா நடத்தலாம். முடிச்சுக்கணும். இன்னும் முடிவு பண்ணல, இன்னும் மேலிருந்து பேசுறோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்போம். இருக்குது, அதாவது மேலிடம் என்ன சொல்றாங்களோ அதுதான் செய்ய போறோம். இருக்குதுன்னு அர்த்தம். ஆமா, அதாவது என்னுடைய வாலண்டியரா நான் கொடுத்திருக்கேன், இன்னும் அவங்க அக்செப்ட் பண்ணல. ஆமா, அது அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்றத பொறுத்து தான். அப்படிதான் இருக்கும். 2 பேர் வேட்பாளர் நிறுத்த மாட்டாங்க. அது திமுக கிட்ட தான் பார்க்கணும், எங்க கிட்ட இருக்காது, இங்க இருக்காது. அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை.
வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் கட்சி முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி உள்ள அமைப்பாளருக்கு அவங்க அதாவது ஜெயிக்க வேண்டிய தேர்தலில் தோற்றதுக்கு காரணம் காங்கிரஸ் தான். அதாவது நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இது அவங்க விஜய் கட்சியை அண்டர் எஸ்டிமேட் போட்டது தான் என்னுடைய தோல்விக்கு உண்டான காரணம். அவங்க அண்டர் எஸ்டிமேட் போட்டுட்டு அவங்களே இதுதான் தலையில மண்ணை வாரி போட்டுருக்காங்கன்னு சொல்லணும். நேரடியா சொல்லணும்னா அதுதான், அவங்களுடைய எதிரியை சரியான முறையிலே அவர்கள் மதிப்பீடு செய்யவில்லை. நாங்க எங்கெல்லாம் நிறுத்தணுமோ அங்கெல்லாம் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. நாங்க எங்கெல்லாம் நிறுத்தலையோ அவங்க தோத்துருக்குறாங்க. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நாங்க எங்க ஃப்ரெண்ட்லி ஃபைட் எல்லாம் போட்டோமோ அங்க திமுக ஆதரவோட வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நாங்க எங்க போடலையோ அவங்க வெற்றி பெறலையே. அது காரணம் என்ன? இல்ல சட்டமன்ற தேர்தலில் கட்சி விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக 6 பேரை கட்சி நிர்வாகி சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னீங்க. நான் வேட்பாளர் எந்த நடவடிக்கை எடுக்கல. கட்சி மேல அழுத்தமா இல்ல அவர்களுக்காக பயமா? அவங்களுக்கு பயம், எந்த பயமும் கிடையாது. அதுக்குண்டான நடைமுறைகள் பின்னால வரும். அவங்க பேர்ல விசாரணை பண்ணிட்டு அது என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுப்பான். 3 மாசம் ஆயிடுச்சு. பொறுமையா தான் பண்ணுவோம். நடவடிக்கை எடுப்பான். அதாவது எல்லா கட்சியிலையும் இருக்கு, எல்லா கட்சியிலையும் பண்ணிருக்கிறாங்க. அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டாங்களா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், நெல்லித்தோப்புல மாற்றி நின்று இருக்காங்க, அவங்க பேர்ல என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க? ஒன்னும் இல்லையே. இல்ல நீங்க அதாவது இது எல்லா கட்சிக்கும் சேர்ந்தது. நீங்க கேட்கிற கேள்வி பொதுவான கேள்வி இல்ல. நீங்க கேட்கிற இல்ல நீங்க அதாவது நீங்க கேட்கிற கேள்வி ஒரு பொதுவான கேள்வி. அந்த பொதுவான கேள்வியில எல்லா கட்சிக்கும் உண்டு. இப்ப முத்தால்பேட்டையிலயும் நின்று இருக்கிறாங்க, நெல்லித்தோப்புலயும் நின்று இருக்கிறாங்க, பல இடங்கள்ல நின்று இருக்கிறாங்க. அந்த கூட்டணியில இன்னும் கேட்டீங்கன்னா காங்கிரஸ் எதிர்த்து பல கட்சிகள் நின்று இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் நின்று இருக்கிறாங்க, முஸ்லீம் லீக் நின்று இருக்கிறாங்க, மாஹேல போய் முஸ்லீம் லீக் நின்று இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் எதிர்த்து நின்று இருக்கிறாங்க. இது அந்த கூட்டணியுடைய அமைப்பை உருவாக்கணும் யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க தான் தலைமை ஏற்று நடத்தினாங்க. ஆனா தலைமை ஏற்று நடத்தினவங்க அதுக்குண்டான வழிமுறையை அவங்க சரியா பண்ணல. கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து நிக்குது. அந்த விடுதலை அதாவது அந்த கூட்டணி அமைப்பை உருவாக்கியவர்கள் சரியாக செயல்படவில்லை. இதுதான் உண்மை. இல்ல நீங்க ஒண்ணு பாருங்க, நாங்க எங்களை கூட்டு பேசினாங்க. ஆனா கூட்டணி பேசும்போது நாங்க இல்ல. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. அதாவது நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, சீட்டு கிடைக்கல, தகராறு பண்றாங்க, அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? அதுதான் அவங்களுக்கு, அவங்க வேண்டியவங்களுக்கு கிடைக்கலன்றது அவங்க போராட்டமே. புரியுதா? அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கிடைக்கல, அதனால அந்த போராட்டம் அது இருக்குதானே செய்யும். அது யார் தடுக்க முடியும்? அந்த மத்த கட்சியில இல்லையா? எல்லா கட்சியிலையும் தான் இருக்குது. இப்ப வன்கொடுமை, பெண்கள் மீது வன்கொடுமை பழைய காலத்தில் ஆட்சியில இல்லையா? இப்பதானே நம்ம பெருசா பேசுறோம். என்ன காரணம்? இதுவரை நம்ம பேசவே இல்லையே. இது மாதிரி நாம யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ, யார் பேசுறாங்களோ, யார் நடத்துறாங்களோ, அந்த நடத்துறவங்க தான் அதை சரி பண்ணணும். முதல்ல கூட்டணி மீட்டிங்னு போட்டாங்க. அதுல எந்த கட்சியை முதல்ல கூட்டு பேசணும்? எது பெரிய கட்சியோ அதை கூட்டு தானே பேசணும். அதை செய்ய தவறுன பிறகு கூட்டணி பிரச்சனை வந்தது. மத்த கட்சி கூட என்ன பேசினாங்கன்னு கூட எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்ல. அப்ப நம்ம சீட்டு ஆளுக்கு ரெடி பண்ணாம கட்சி கூட என்ன பேசிருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க, எங்களுக்கு எந்த செய்தியும் கிடையாது. எப்படி சும்மா இருக்க முடியும்? நாங்க எப்படி பண்றது? தொகுதி ஒதுக்காம எப்படி நாங்க இருக்கோம்? அவங்க தானே தலைமை தாங்கினாங்க. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, யார் தலைமையில நடந்தது? யார் இல்லன்னு நான் அன்னைக்கே ஒத்துக்கினேன். திமுக தான் தாங்கிச்சுன்னு தான் சொல்றேன். அது அடுத்தது தலைமை தாங்கினது யாரு? அந்த எண்ணத்தில் தானே. அதாவது தலைமை தாங்கி நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்கதான். நாங்க பார்த்து இது அங்கம்தான்.
காங்கிரஸ் வந்து ஒரு அங்கமா தான் இருந்தது. எப்படி சென்னையில தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் ஒரு அங்கமாக இருந்ததோ அதை போலத்தான் புதுவையிலே காங்கிரஸ் அந்த கூட்டணியுடைய அங்கமாகத்தான் இருந்தது. தலைமை என்பது கிடையாது. அவங்கதான் எடுத்துக்கினாங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, யார் பேசுனது? மத்த கட்சிக்கார் கூட யார் பேசினாங்க சொல்லுங்க. அதுதான் கண்டிஷன். ஆனா அந்த கண்டிஷன் அவங்க எங்க மீட்டிங் போடணும் ஏத்துக்கலையே. தலைமைன்னா எங்க மீட்டிங் போடணும்? முத கூட்டணி தலைமைன்னா என்ன பண்ணணும்? மத்த கட்சிக்காரெல்லாம் கூட்டி ஒன்னா ஒரு கூட்டமாவது நடத்தினாங்களா? அவங்க ஒரு கூட்டணி கூட்டத்தையாவது நடத்தினாங்கன்னா இல்ல. முதல் போனல் அவங்கதான். ஒரு கூட்டணி நடத்துறோம், கூட்டணி கூட்டம் நடத்தணும். அந்த கூட்டணி கூட்டத்தில் தலைவர்கள் பங்கேற்கணும். இந்த கூட்டம் நடக்கவே இல்லையே. அவங்க தானே நடத்துறாங்க. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இருக்கலாம், ஆனா நாங்க வந்து திமுகவோட தான் கூட்டணி இருக்கணும் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட போய் கேளு. இல்ல அவரு எங்கேயா வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு போடுவாங்க. அதுக்கு இல்லாம நாங்க பதில் சொல்லி இருப்போம். அங்க போய் கேளு. அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அவங்க ஆதரவா இருப்போம். புதுவை அரசாங்கம் எந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அதுக்கு உண்டான ஆதரவை நாங்க தருவோம். அரசாங்கன்றது பொதுவே. அந்த பொதுவான அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அது நம்ம காங்கிரஸ் கட்சி ஆதரவு தரும். எங்களுடைய எண்ணத்தை நாங்க வெளிப்படுத்துவோம். நாங்க வெளிப்படுத்தினா கூட அரசாங்கம் என்ன சொல்றதோ அந்த நிலைப்பாடு ஒட்டுத்தான் நாம இருக்க முடியும். ஏன்னா இது இன்டர்ஸ்டேட் பாலிசி. அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதுதான் நாம ஆதரவு கொடுக்கணும். நம்மளுடைய கருத்தை வேணா அரசாங்கம் மீட்டிங் கூட்டினாங்கன்னா அங்க போய் பேசலாம். நம்மளுடைய கருத்தை சொல்லலாம். கூட்டணியா போய் நம்ம வந்து இல்ல வந்து நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கர்நாடகத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா எல்லா கட்சியும் கூட்டி ஒருமித்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அது மாதிரி இங்க எடுத்தா நாம ஆதரவு கொடுக்க போறோம். அதுல என்ன சந்தேகம்? அது அவங்கள தானே கேட்கணும். எனக்கு எப்படி தெரியும்? அது தெரியாது. நீ அவங்கள கேளுங்க. அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி இது. எங்களை கேட்டா நாங்க என்னத்த பண்ணுவோம்? அதாவது நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவர் வந்து குப்பையை பத்தி பேசுறாரு. குப்பையை தான் பேசினார் முதல்ல. குப்பை வாடுறதுல ஊழல் நடந்துச்சு. அந்த குப்பை வாராதையே இருந்தது. ஏனத்துல வாராமையே இருந்து நான் அங்க போய் ஒரு பாராட்டம் நடத்தி இந்த குப்பையை வாரணும்னு சொல்லி வார முடியாதுன்னு சொல்லி அந்த குப்பையை கொண்டு போய் கமிஷனர் ஆபீஸ்ல கொட்ட போறோம் அப்படின்னு காங்கிரஸ் அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த குப்பையை வாரினாங்க. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவர் வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாரு. அந்த ஊழல் குற்றச்சாட்டுல அங்க இருக்கிறவங்க யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யார காட்டுறாரோ அவர் தான் இருக்கிறாரு. அன்னைக்கு 2 பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க. அன்னைக்கு அந்த எம்எல்ஏவும் அந்த முதலமைச்சருடைய பிரதிநிதியும் ஒன்னாதான் இருந்தாங்க. ஒரே மேடையில் தான் இருந்தாங்க. ஒரே கட்சியில தான் இருந்தாங்க. என்ன நடவடிக்கை தான் ஏன் எடுக்கல? நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தட்டாஞ்சாவடியில அசோக் ஆனந்த் 2 முறை முதலமைச்சருக்காக வேலை செய்து முதலமைச்சரை ஜெயிக்க வைக்கிறார். ஆனா அவருக்கு இதுவரை எந்த விதமான அரசாங்க பொறுப்புகள் தரப்படவில்லை. அது மட்டுமல்ல, பின்னால கொடுப்பாங்களான்னா அது கிடையாது. தோக்கடிச்சவருக்கு பதவி இங்க இருந்து இட்டுன்னு போய் நிக்க வச்சு தோக்கடிச்சா அவருக்கு பிரதிநிதி, அரசாங்க பிரதிநிதி. ஆனா இந்த தடவை அவரை ஜெயிக்க வச்சு நல்ல ஓட்டுல ஜெயிக்க வச்சு கொண்டாந்து நிறுத்துறாரு. இந்த அரசாங்கம் இதுவரை அவருக்கு எந்த விதமான கேரண்டியும் கொடுக்கல.
எங்க சொல்லிருக்காங்க? இல்லையே, இல்ல 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 அபிஷியலா சொல்ல சொல்லுங்க பாப்போம். இல்ல அபிஷியலா அது இல்ல, அபிஷியலா சொல்ல சொல்லுங்க பாப்போம். அபிஷியலா சொல்ல சொல்லுங்க. கண்டிப்பா காங்கிரஸ் கட்சி நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்தீங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் நடைபெற்ற தோல்விக்கான காரணம் குறித்து ஏதாவது ஆய்வு நடத்திட்டு இருக்கீங்களா? நடத்துறோம். என்ன காரணம் நினைக்கிறீங்க? நான் தெரிஞ்சது சொல்றேன். அசோகானத்துக்கு பதவி கொடுக்கணும், அரசாங்க பதவி கொடுக்குறீங்க. சிபிஐ கேஸ் சிபிஐ கேஸ் முடியல. அப்படி இருக்கும்போது மூத்த தலைவர் நீங்க எப்படி முடியலன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். முடிஞ்சிடுதுன்னு அவங்க சொல்றாங்க, நீங்க முடியலன்றதுக்கு அத்தாட்சி கொடுங்க. அவர் அதாவது நான் என்ன கேக்குறேன், சரி இப்ப வந்து நீங்க இங்க என்ன சொல்றாங்க, அவர் தான் நிக்க போறாரு, அவர் தான் கேண்டிடேட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அத்தாட்சி அது சொல்லுங்க. அதுதான் அத்தாட்சி கொடுங்க. அதுதான் சொல்றேன். நான் என்ன மேல்முறையீடு முடியும். முடிஞ்சது முடியல அவர் சொல்லட்டும். வேட்பாளர் சொல்றாரா? அசோக் ஆனந்த கேளுங்க, முடிஞ்சு போச்சு இல்ல கேளுங்க. இல்லையே, அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்றதுனால தானே வருது. அதாவது ரெண்டு தான் பிரச்சனையே. என்னன்னு கேட்டீங்கன்னா, தட்டாஞ்சாவடியில போன தடவை 21 நிக்கிறாரு. அந்த தொகுதியில அவர் வந்து முதலமைச்சர் ஜெயிக்கிறாரு. அந்த தொகுதி அசோக் ஆனந்துக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் தலையிடாமையே இருந்தார். 5 வருஷமா அந்த தொகுதிக்கே போகல. 5 வருஷமா அந்த இடத்துல நிக்கல. என்னன்னு கேட்டா அசோக் ஆனந்த் வருவாருன்னு சொல்லி இருந்தார். 26 அவருக்கு தான் சீட்டுன்னு நினைச்சோம். ஆனா திருப்பி அவர் தான் வந்து நிக்கிறாரு. அப்பயும் அவருக்கு சீட்டு இல்ல. அப்ப அவருக்கு தெரியும்ல, 21 இருந்து 26 வரையும் ஒரு கேஸ் முடியல, இவர் வர முடியாது. அப்ப அந்த தொகுதியை பார்க்க வேண்டியது யாரு? ரங்கசாமி தான் பார்க்கல. இது வந்து நான் சொல்ல, மக்களுடைய வெளிப்பாடு, மக்களுடைய எண்ணங்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனை பாருங்க, அந்த தட்டாஞ்சாவடி தொகுதி ஒரு முதலமைச்சர் தொகுதின்னு ஓட்டு போடுறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அந்த தொகுதியில இல்ல. அப்ப மக்கள் ஏமாற்றப்படுகிறார். சரி, முதலமைச்சர் வேணா, மந்திரியாவது இருக்குமா? மந்திரியும் இல்ல, எல்லா மந்திரியும் ஃபில்அப் பண்ணியாச்சு. யார் வேலை செய்தாங்களோ அவங்களுக்கு சீட்டு கிடையாது, அதுவும் போச்சு. தட்டாஞ்சாவடி தொகுதியினுடைய மக்களை இந்த அரசாங்கம் எப்படி ஏமாற்றுகிறது என்பதுதான் இது உண்மை. முழுமையா ஏமாத்துறாங்க தட்டாஞ்சாவடி தொகுதி. இப்ப அந்த மக்களுடைய குறைபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க யார போய் பாக்குறது? இது வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வெளிப்பாடு, நான் பார்த்த அளவுல வெளிப்பாடு. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவருடைய எதிர்ப்பு ஓட்டுகள் அதிகம் இல்லைன்னு அவர் மறுக்க முடியாது. ஆனா அதையும் தாண்டி பல வசதிகளை செய்து நீங்க வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனா வெற்றி பெற்றாலும் கூட அந்த தொகுதிக்கு நான் என்ன கேட்கிறேன், முதலமைச்சர் கொடுக்கல விட்டுடு, மந்திரி கொடுக்கல விட்டுடு, எம்எல்ஏவாவது இருக்குமா, ஒரு பொறுப்பாவது இருக்குமா, அவங்க யாருகிட்ட தான் போகணும் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அதாவது பாண்டிச்சேரியுடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். முக்கியமான பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில எல்லா பகுதியிலையும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை குடித்தண்ணி பிரச்சனை. உப்பு தண்ணி தான், அது சால்ட்டி வாட்டர் தான். குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து நல்ல தண்ணி எந்த பகுதியில், புதுவை பகுதியில் எந்த பகுதியிலும் இல்லை. நீங்க எங்க வேண்டாலும் தேடி பாருங்க. பாண்டிச்சேரி நகர பகுதியில் நல்ல தண்ணின்னு சொல்லி குடிக்கிற தண்ணி இருக்குதானா? இல்லை. இரண்டாவது பாத்தீங்கன்னா மழை பெஞ்சா வெள்ளம். இந்த ரெண்டுக்கும் மத்திய அரசாங்கத்தில இருந்து நிபுணர் குழுவை கொண்டு வந்து இங்க ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்து இந்த அரசாங்கத்தை கொடுத்த
இந்த அரசாங்க அமைச்சர்கள் எல்லாம் வந்து பார்த்தாங்க, நிர்வாகிகள் அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து பார்த்தாங்க. அவங்க வந்து இந்த நிவாரணம் எப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4000 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை கொடுத்தாங்க. ஆனா இந்த அரசாங்கம் அதை தூக்கி குப்பை தொட்டில போட்டாங்க. இல்லன்னு சொல்லுங்க, நான் ரெக்கார்டோட கொடுக்குறேன். தமிழ்நாட்டுல தாவேக்கா ஆட்சி வந்தபோது தொடர்ந்து குற்றச்சம்பளம் அதிகரித்து தாவேக்கா ஆட்சியை மாநில தலைவரா எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் தேடி பிடிச்சு போடுறது தான் உங்க வேலையாயிடுச்சு. நான் பாக்குறேன், டெய்லி பாக்குறேன். அது நல்லதுதான். என்ன காரணம்னா விழிப்புணர்வு. அரசாங்கம் இன்னும் நல்லா செயல்படணும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு நல்ல இதுதான். அதாவது நீங்க வந்து இதுவரை நடக்கலையா? நடந்திருக்குல்ல, அதே மாதிரிதான். ஆனால் இன்றைய தினம் வெளிச்சத்திற்கு வருது. என்ன காரணம்? ஒரு கருப்பு சட்டை போட்டு இங்கி இடிச்சிங்கன்னா தெரியாது, வெள்ளை சட்டை போட்டு ரவ்வோண்டு இங்கு போட்டா பெருசா தெரியும். அந்த மாதிரி தான் அது செயல்பாடுகள் வரும்பொழுது குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த நீங்க சொல்றதுனால நிச்சயமா அதை குறைக்கிறதுக்கு வழி பார்க்கும் அரசாங்கம், கண்டிப்பா பார்க்கும். பார்க்காம இருக்கிறதுன்னா அரசாங்கமே கிடையாது. அதாவது உங்களுடைய எண்ணப்பாடு என்னன்னா சிங்க பெண்கள் வந்தது, சிங்க பெண்கள் வந்ததுனாலதான் இவ்வளவு ஆச்சு. இதுதான் உங்களுடைய ஒரு நேரேட்டிவ். அந்த நேரேட்டிவ் ஏன் வருது? அது வெள்ளை சட்டை போடும்போது கருப்பு புள்ளி பெருசா தெரியும். அது வந்து நான் கருப்பு புள்ளி வந்து சரின்னு நான் சொல்லவில்லை. ஆனா சரி பண்றதுக்கு டைம் நல்ல உதாரணம் இருக்கு. கருப்பு சட்டையில கருப்பு மைப்பட்டா தெரியாது, வெள்ளை சட்டையில கருப்பு மைப்பட்டா கரெக்டா தெரியும். அப்ப லொகேஷன் பார்த்து அடிக்கலாம், கிளீன் பண்ணலாம். அதனால செயல்பாடுகளை நம்ம வந்து உடனே நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. முயற்சி எடுக்கிறாங்க, முயற்சிக்கு நம்ம வாழ்த்து சொல்லுவோம். 50 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுல முதல் முறையா வந்து காங்கிரஸ் அமைச்சரவையில பங்கு இது எப்படி பாக்குறீங்க? அதாவது 50 ஆண்டுகளாக காங்கிரசுக்கு அதிகார மையத்தை தரக்கூடாது என்ற மருத்துவருடைய வருத்தப்பாடுதான். கொடுக்கவே மாட்டோம், யாருக்குமே பங்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்றவங்க, நாங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் எல்லாரும் ஆட்சி செய்வதற்கு உரிமை என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு இன்றைய தினம் மாறி இருக்கு. இன்னைக்கு பாருங்க, யாருக்கும் ஆட்சியில பங்கு கிடையாதுன்னு சொன்னவங்க வாங்க உங்களை முதலமைச்சர் ஆக்குறோம்னு சொல்லி கூப்பிடுற ஆட்சியை நாம இன்னைக்கு பாக்குறோம். முதலமைச்சரே ஆக்குறோம். அத எலெக்ஷனுக்கு முதல்லயே சொல்லியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சொல்லலையே, மாறலையே, மனசு மாறல. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 19 ஆகட்டும் 24 ஆகட்டும், நாங்க காங்கிரஸ் ஆட்சியில தான் எல்லா பார்லிமெண்ட் தொகுதியும் வெற்றி பெற்றது. அதே 21லயும் 26லயும் அவங்களுடைய வெற்றிகள் எப்படி இருக்குதுன்னு நீங்களா பாருங்க. யார் யார் முதல்ல ஏறினாங்கன்னு சொல்லுங்க. எதுங்க? இல்ல 2019 பார்லிமெண்ட் நாங்க கொடுக்கறதுக்கு தயார். அவங்க தான் மானான்றாங்க, நாங்க என்ன பண்றது? நாங்க கொடுக்கறதுக்கு தயார். காங்கிரஸ் வந்து எப்பயுமே பங்கேற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்குது. ஆனால் அவங்க வேணான்றாங்க. என்ன காரணம்? நாளைக்கு நீங்க பங்கு கேட்பீங்க, அதனால வேணா. நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லலையே. அதுதான் நடைமுறைக்கு வரும். இதுவரை பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் 2 பேருமே ஆட்சினா எங்களுது, வந்தியா வேலை செய்தியா கூலி வாங்கினே வெளியில ஓடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் இன்னைக்கு நாங்க அவங்க நடத்தி வந்தாங்க. அந்த நிலைப்பாடு இன்னைக்கு மாறி இருக்கு. அது அந்த நேரத்தில் பேசிக்கலாம். இல்ல, நான் அதை பத்தி பேசல. அது அவங்க தானே முடிவு பண்ண போறாங்க. நான் என்ன பண்ண போறேன்? நான் அதை கேட்க மாட்டாங்க, கண்டிப்பா கேட்க மாட்டேன்.